வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலும் பழமும். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு வேலையும் இல்லை, ஹீரோயின் பேங்க்கில் கிளர்க்காக வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வயசுங்கிறது 33, ஹீரோட வயசுங்கிறது 23. இவங்க ரெண்டு பேருமே வயசை மறைச்சி ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இதில் ஹீரோ வீட்டுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஹீரோயின் வீட்டுக்கு தெரிஞ்சு ஹீரோ கூட்டு போய் தன்னோட வீட்டில் தான் வந்து தங்க வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க நடுவில் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்களா இல்லையா, எதனால சண்டை வருதுங்கிறதுலாம் படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் மீரா ஜாஸ்மின் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த படத்தில் பார்க்கும்போது செம்ம அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸில் தெரிஞ்சது, இதனால இந்த ஏஜ் ஃபேட்டர் வரக்கூடிய பிரச்சனைகள், இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏமா உனக்கு 33 இவருக்கு 23, உன்னோட சின்ன பையன் இந்த மாதிரி ஏமாத்தி இது பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பேச்சுகள். இதையும் தாண்டி கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு படத்தை அழகா ஹோல்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே படம் ஒரு மாதிரி வந்துட்டு தள்ளாடுது. ஒரு ஸ்டேஜ் இப்படி போகுது, ஒரு ஸ்டேஜ் ரொம்ப இறங்கிறது, ரொம்ப வந்துட்டு ட்ராகாவும் லேகாவும் வந்துட்டு படம் மூவ் ஆகிட்டு இருந்தது. அட்லாஸ்ட் என்ன நடக்க போகுது, என்னதான் இது மூலியமா சொல்ல வராங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே வந்துட்டு நடக்கல. சுத்தி இருக்கிறவங்க பேசுறதுனால இவங்களோட லைஃப் ஏன் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணணும், இதெல்லாம் நாமளே படம் பார்த்துட்டு இருக்கும்போது அட்லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் இவங்க வந்துட்டு புரிஞ்சு உணர்ற மாதிரியான சீன்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஏன்பா இதுதான் வந்துட்டு நமக்கே தெரியுது, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களே வந்துட்டு வயசு ஒரு ஃபேக்டர்ல தான் வந்துட்டு ஓகே தெரிஞ்சு போச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் அது எனக்கு அந்த ட்ராமா வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.